வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் எரேமியா 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேமிலும் அதன் மனம் திரும்பாத மக்கள் மீதும் வெகு விரைவில் வரப்போகும் பேரழிவை குறித்து எரேமியா 6ஆம் அதிகாரம் தீர்க்க தரிசனமாக உரைக்கும்போது நடுவிலே இந்த அற்புதமான வார்த்தைகள் வருகிறது. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லும் கள்ள தீர்க்கதரிசிகளும் அந்நாட்களில் இருந்தார்கள். இவர்கள் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்கி என ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது ஆவிக்குரிய வீழ்ச்சிக்கு காயங்களுக்கு சரியான முறையான ஆலோசனைகள் கொடுக்கப்படவில்லை என ஆண்டவர் சொல்கிறார். இந்த சமயத்தில்தான் அருமையான இந்த ஆலோசனையின் வசனம் வருகின்றது. ஆண்டவருக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் அவரை விட்டு பின்வாங்கி போனவர்களுக்கும் எப்போதுமே ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை வெறுக்காமல் நேசித்து மறுபடியும் அவர்கள் மனம் திரும்ப தம்மிடத்திலே வர வாய்ப்புகளை கொடுக்கிறவர். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் இந்த வார்த்தைகளை எப்படி புரிந்து கொள்வது? எப்பொழுதுமே பழைய ஏற்பாட்டு வசனங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் அவருடைய இதயத்தின் அன்பையும் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. இன்றைக்கு நம்மிடையேயும் கள்ள உபதேசங்கள் மலிந்துள்ளன. தேவனே நம் ஆத்துமாவுக்கு சமாதானத்தை இளைப்பாறுதலை கொடுக்க முடியும், சரியான பாதையில் நடத்த முடியும். 5 ஆலோசனைகளை ஆண்டவர் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். நிற்க வேண்டும், கேட்க வேண்டும், விசாரிக்க வேண்டும், பார்க்க வேண்டும் மற்றும் நடக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் தினமும் நிற்க வேண்டும். தேவ வார்த்தைகளை கேட்க வேண்டும், வாசிக்க வேண்டும். தேவ வார்த்தைகளை விசாரிக்க வேண்டும், அதாவது ஆராய்ந்து பார்க்க வேண்டும், தியானிக்க வேண்டும். தேவ பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய பாதையில் நடக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அன்பானவர்களே, இந்த ஆவிக்குரிய நடைமுறைகள் நம் வாழ்வில் அனுதினமும் காணப்படும்போது நாம் சரியான பாதையில் ஆண்டவரோடு நடக்க ஆரம்பித்து விடுகிறோம். பின்வாங்க மாட்டோம், உலக காரியங்களில் மயங்கி விட மாட்டோம், விசுவாசத்தில் பலவீனப்பட்டு விட மாட்டோம். ஆண்டவர் தருகின்ற பலனை, சமாதானத்தை, இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுவோம். பிரியமானவர்களே, பொல்லாத சந்தடி மிகுந்த இந்த உலகில் வாழ நமக்கு அவசியமானது மன அமைதிதான். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற இளைப்பாறுதல். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என சொன்னவர் நம் இயேசு. உலகம் தரக்கூடாத அமைதியை இயேசு நமக்கு கொடுக்க வல்லவர். அனுதினமும் பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். ஆண்டவர் தருகின்ற அமைதி உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுவதாக. ஆமென்.